அடுப்படி கைமணத்தில் கடலை மாவு போட்டு போண்டா செய்யறதுக்கு இந்த பூரி மசாலாவுக்கு செய்கிற அதே ஐட்டம் தான். இப்போ எண்ணெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1 ஸ்பூன், கடுகு வெடித்தோடனே உளுந்து கடலைப்பருப்பு போடணும். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பும் உளுந்தும் போடணும். நல்லா செவந்து வந்தால் தான் நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா செவந்துருச்சு. இப்போ இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் போடணும். வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கின பிறகு தக்காளியை போடணும். வெங்காயம் வதங்கும்போது உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கணும். ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். தக்காளி சின்ன தக்காளியாக 2, அதையும் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு ஒரு 2 உருளைக்கிழங்கு வேக வச்சது இருக்குது, வேக வச்சு தோல் உரித்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா மசிச்சு விட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் தண்ணி ஊற்றலாம். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா மசிச்சு விட்டாச்சு. நல்லா குழவா இருக்குது. இப்போ ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கரைச்சி அதை ஊற்றணும். அது திக்னஸ்க்காக. ஊற்றிட்டு நைஸாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை கொத்தமல்லியும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்தால் போதும். நல்லா கொஞ்சம் திக்கான பிறகு எடுக்கணும். அப்போ தான் வந்து கடலை மாவு போட்டு போண்டாவுக்கும் நல்லாயிருக்கும். ரவா தோசைக்கும் மசாலா போட்டு வைக்கிறதுக்கும் இதே யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி இருக்கணும் திக்காக. உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு லாஸ்ட்டில் கொஞ்சம் முந்திரி பருப்பு பொரித்து போடுறேன். அவங்கவுங்க விருப்பப்படி வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே வேணாலும் செஞ்சுக்கலாம். நல்லா ப்ரௌன் கலர் வந்தோடனே ஆஃப் பண்ணணும். கருவிடாமல் கோல்டன் கலரில் இருக்கணும். இந்த கலரில் வந்தோடனே லாஸ்ட்டில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நான் வந்து உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு தக்காளி போட்டிருக்கேன். சில பேர் எலுமிச்சம்பழம் போடுவாங்க. இது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதை வந்து நம்ம பூரி மசாலாவை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் 2 in 1 நான் வந்து போண்டாவுக்கும் சேர்த்து உருளைக்கிழங்கு போண்டாவுக்கும் சேர்த்து நான் வந்து மசாலா பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைங்களாக ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருட்டிக்கணும். அதுக்கு பிறகு மாவு எப்படி மிக்ஸ் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து
இந்த 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். இப்போ அளவு பண்ணால் ஒரு 200 கிராம்னா கடலை மாவுன்னா 50 கிராம் அரிசி மாவு, பச்சரிசி மாவு. அது மாதிரி 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் கணக்கு. இப்போ 1 கப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப்பு அரிசி மாவு. உப்பு தேவைக்கேற்ப. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். பெருங்காய பவுட்ரு ஒரு 1/4 ஸ்பூன். பெருங்காயம் போட்டால் வாசனையாகவும் இருக்கும். அதே சமயம் அது வந்து கடலை மாவுங்கிறதுனால செரிமான சக்திக்கு ரொம்ப நல்லது. அதனால் அது சேர்த்துருக்கேன். சமையல் சோடா ஒரு கொஞ்சமாக பிஞ்ச் அளவுக்கு போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கு பிறகு தண்ணி வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பத்தலைன்னா மறுபடியும் ஊற்றிக்கலாம். நல்லா கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டோன்னா கட்டி இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நல்லா கலந்துட்டு அதுக்கு பிறகு அந்த உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு உருண்டையாக உருட்டி வச்சுக்கிறதுல மாவில் நனைச்சி போடணும். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு மாவு பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் சைஸுக்கு உருட்டி வச்சுருக்கேன். இதை ஒவ்வொன்றா மாவில் போட்டுட்டு அப்படியே எடுத்து போட வசதியாக இருக்கும். டக்கு டக்குன்னு போட்டுடலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் வந்து ரொம்ப சூடு வந்து நல்லா கொதிக்கிற பதத்துக்கு இருக்கும், ரொம்ப இருக்கக்கூடாது. மாவு வந்து மாவில் அந்த உருண்டையை போட்டாச்சு. எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெய் சூடு இல்லாமல் இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிக்கும். இப்போ அப்படி மாவில் அப்படி இது பண்ணிவிட்டு அப்படியே போட வேண்டியதுதான். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சிடணும். ஃபுல் ஸ்பீடில் வச்சுட்டு அதுக்கு பிறகு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் வெந்த பிறகு தான் திருப்பி போடணும். இல்லைன்னா மாவு அப்படியே ஒட்டிக்கும். நல்லா வெந்து மேலே வந்துருச்சு. இப்போ பிரட்டி போடலாம். நல்லா செவந்து நல்லா வெந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள். இப்போ நல்லா எண்ணெயை வடிகட்டிட்டு அதுக்கு பிறகு டிஷ்யூ பேப்பரில் வச்சிட்டோன்னா இருக்கிற எண்ணெயும் அதை உறிஞ்சிடும். எண்ணெயே குடிக்கலை, இருந்தாலும் அடுத்தது போடணும். மீதி இருக்க உருண்டைகளையும் இப்போ நம்ம கடலை மாவில் போடணும். போட்டுட்டு அதுக்கு பிறகு எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. அந்த உருண்டை வந்து உதிராமல் அப்படியே எண்ணெயில் போடணும். இது கொஞ்சம் வெந்த பிறகு அதுக்கு பிறகு பரட்டி போடணும்.
நல்லா செவந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. கலரே எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்கள், கோல்டன் கலரில். எண்ணெயும் குடிக்கல. இப்போ இதை எடுத்துடலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நம்ம போண்டா செய்யணுன்னா இப்படி தான் செய்யணும்னு கிடையாது. என்ன வெஜிடபிள்ஸ் இருக்கோ, கேரட் இருந்தாலும், கேபேஜ் இருந்தாலும், வெங்காயம் போட்டும் போண்டா செய்யலாம். இல்லை உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி போட்டு இது மாதிரியும் செய்யலாம். நம்ம விருப்பப்படி என்ன வேணாலும் செய்யலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கொஞ்சம் கூட எண்ணெயே குடிக்கல பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.